அசைந்து அசைந்து நீ ஆடினால் அசந்து நிற்கும் இந்த பூமி. வளைந்து வளைந்து நீ ஆடினால் உன் வசமாகும் அந்த சாமி. சுழன்று சுழன்று நீ ஆடினால் உன்னையே சுற்றும் ரசிப்பவர் மனம். துள்ளி துள்ளி நீ ஆடினால் புள்ளிமானும் இருக்கலாம் உன் இனம். தலை சாய்த்து சிலையாய் நீ நின்றால் உன் தலைமை ஏற்க வரும் மயில். கண்கள் விரித்து மருள நீ பார்த்தால் உன் முகத்தில் மிதக்கும் இரு கயல். அடிமீது அடி வைத்து நீ நடந்தால் உன் பின்னே அணிவகுக்கும் அன்னம். மோகனமாய் இதழ் விரித்து நீ சிரித்தால் இடி ஓசையில்லா மின்னல் ஒன்று மின்னும். விரல்களை சேர்த்து உடலனை வளைத்து கால்களை தளர்த்தி நீ காட்டுவாய் முத்திரை. கண்டவர் யாவரும் கண்ணிமை காமல் வியந்திருப்பதால் தொலைத்தன நித்திரை. ஆடையும் அணிகலனும் அலங்காரமும் சூடியே நீ மேடையில் தோன்றினால் வாடிய வயிற்றுடன் தேடியே தெரியும் ஏழைக்கு கோடியாய் செல்வம் கிடைத்த இன்பம் எமக்கு என்ற நாட்டியத்திற்கான வாழ்த்தோடு இப்போது மேடையில் சிறப்பு விருந்தினர்களின் சிறப்பான தருணம் அமைய இருக்கின்றது. இதமான குளிர்தென்றல் தாளாட்டும் இந்த இனிய வேளையில் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கம். சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளி பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் 314வது பரதநாட்டிய அரங்கேற்றம் வெகு சீரோடும் சிறப்போடும் களம் கண்டு களை கட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இப்போது இந்நிகழ்விற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து கலைமாமணி நடிகர் நளினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருவாளர் PJ தீபாதேவி, தாளாளர் தேவி அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல் வலசரவாக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தறல்களை இன்னும் உற்சாகமாக்கட்டும் இந்த மேடையை. அமருங்கள். சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நடனம் ஆடுகின்ற அரங்கேற்றம் காணுகின்ற மாணவிகளின் பெற்றோர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நாட்டிய மாணவிகளின் பெற்றோர்கள் இணைந்து இந்த சிறப்பு செய்தலை நிகழ்த்துகிறார்கள். மேடைக்கு செல்வி மிருதுலா, செல்வி KS பிரத்திகா ஸ்ரீ, செல்வி R தீப்தா இந்த மூவரின் பெற்றோர்கள் மேடைக்கு அருகில் வர வேண்டுகின்றோம். கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. செல்வி மிருதுலா அவருடைய தாயார் அன்பாடை அணிவித்து அவருக்கு நினைவு பரிசையும் வழங்குகின்றார். சிவ நாட்டியாலயா சார்பில் ராதா பரமேஸ்வரன், பிரகதீஷ் இருவர் இணைந்து சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து கலைமாமணி நடிகர் நளினி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. பிரதிகாஷ்டியினுடைய தாயார் தந்தை இணைந்து இந்த சிறப்பினை செய்தார்கள். அடுத்து தேவி அகாடமி சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய தாளாளர் திருமிகு PJ தீபாதேவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தீப்தாவினுடைய பெற்றோர்
நன்றி சிறப்பினை பெற்றவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும். இப்போது சிறப்பு விருந்தில் மூவரும் இணைந்து இங்கே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்ற மூவருக்கும் அவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி சான்றிதழும் நினைவு பரிசு வழங்குகின்ற தருணம். தொடக்கத்தில் சிறப்பினை பெறுவதற்காக நாட்டிய அரங்கேற்றம் காணுகின்ற செல்வி பி மிருதுலா அவர்களை அழைக்கின்றோம். ஆர் பாலாஜி, ஆர் ரஞ்சனி இவருடைய மகளாக சிறப்பான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார். 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மிருதுலா பல நாட்டிய நிகழ்வுகளில் பங்கேற்று தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பல கலைத்திறனையும் மேம்படுத்தி வளர்ந்து கொண்டிருக்கும் மிருதுலா இந்த மேடை இன்று கண்டிருக்கிறார். இதை போல் பல மேடைகள் கண்டு உலகளாவிய புகழ் பெற்று சிறக்க நாம் கைத்தட்டல் மூலமாக வாழ்த்தி அவரை மகிழ்விப்போம். அதுவும் இரண்டு பேருமே, அதாவது நர்த்தகி நடராஜ அம்மார்களும் நளினி அம்மார்களுமே நாட்டிய பேரொளிகள். அவர்களுடைய திருக்கரத்தால் வாழ்த்தை பெறுவது என்பது மிகப்பெரிய வரம். அது அந்த வரத்தினை இன்று இந்த மூவருமே பெறுகிறார்கள். நினைவு பரிசை பெற்றுக்கொள்கிறார். அடுத்து செல்வி KS பிரத்திகாஸ்ரீ, திருவாளர் ஆர் சக்திவேல், திருமதி M கல்பனா இவருடைய புதல்வியான பிரத்திகாஸ்ரீ. இவர் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வயதிலேயே நாட்டிய அரங்கேற்றத்தை கண்டிருக்கின்ற இவர் இன்னும் பல மேடைகள் காணுகின்ற வாய்ப்பும் இவருக்கு இருக்கிறது. உலகளாவிய புகழ் பெற வேண்டும் என்ற நோக்கில் அவருக்கு பாராட்டையும் அன்பையும் வெளிப்படுத்துவோம். பிரத்திகாஸ்ரீ இப்போது பாராட்டை பெறுகிறார். தொடர்ந்து சிறப்பினை பெறுவதற்காக செல்வி ஆர் தீப்தா, இவர் VR ரஞ்சித், ஆர் சங்கீதா இவருடைய தவ புதல்வி. இவரும் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. இந்த வயதில் இவர் அரங்கேற்றம் கண்டிருக்கிறார். இன்னும் பல மேடைகள் இவருக்காக காத்திருக்கிறது. உலகளாவிய அளவில் புகழ் பெற வேண்டி நாம் இந்த பாராட்டையும் சிறப்பையும் வழங்குகின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் 4 வருவதாக இருந்தது. அதில் 3 வந்து விட்டார்கள் முன்பே. இப்போது அந்த 4வது சிறப்பு விருந்தினரும் வருகை புரிந்திருக்கிறார். யுவ புரஸ்கார் விருது பெற்ற ரச்சிதா நிருத்தியாலயாருடைய தலைவர் டாக்டர் ஆர் விஜய் மகாதேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் ஆர் விஜய் மகாதேவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரச்சிதா நிருத்தியாலயாருடைய கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கின்ற யுவ புரஸ்கார் விருது பெற்ற டாக்டர் ஆர் விஜய் மகாதேவன் அவர்கள். லேட்டா வந்தால் லேட்டஸ்டா வராரு. விஜய் மாதவன் அவர்கள்.
இப்போது டாக்டர் ஆர் விஜய் மாதவன் அவர்களுக்கு பிரகதீஷ் சிவநாட்டியாருடைய நன்றி. இப்போது இசையால் இந்த நாட்டிய அரங்கேற்றத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இசைக்கலைஞர்களுக்கு சிறப்பு செய்கின்ற தருணம். சிறப்பு இந்த நால்வரும் இணைந்து அவர்களை சிறப்பிக்க அன்போடு வேண்டுகின்றோம். தொடக்கமாக இந்த நாட்டிய அரங்கேற்றத்தின் குருவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நட்டுவாங்கம் இசைத்துக் கொண்டிருக்கின்ற திருமதி எம் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு இந்த நால்வரும் இணைந்து சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறோம். துணை ஆசிரியர்கள் செல்வி பி அஸ்வினி அவர்களுக்கு இப்போ சிறப்பு செய்யப்படுகிறது. நாட்டிய நடன இயக்குனர் கோரியோகிராஃபர் அஸ்வினி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நாட்டிய ஒருங்கிணைப்பாளர்கள் துணை ஆசிரியர்கள் அபூர்வா அவர்களுக்கு இப்போ சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து பவானி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அந்த கைத்தட்டிய 4 பேருக்கு நன்றி. ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, கைத்தட்டினா நிறைய ஆயுள் வளருமா. நீண்ட ஆயுளோடு வாழ்றதுக்கு கைத்தட்டு ரொம்ப அவசியமா. அதனால யாரெல்லாம் நீண்ட ஆயுளோடு இருக்கணுமோ கைத்தட்டுங்க. இப்போது வாய்ப்பாட்டு இசையால் நம்மை வசீகரித்துக் கொண்டிருக்கின்ற திரு விஜீஸ் வேணு அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களில் நர்த்தகி மேம் எங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு இப்போது நர்த்தகி மேம் அவர்களே சிறப்பு செய்கிறார்கள். புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திரு கடப்பா ராகவேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மிருதங்கம் கொண்டு நம் மனங்களை லயமாக்கி கொண்டிருக்கின்ற திரு மயிலை கே ஸ்ரீராம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு ஒளி சிறப்பு சப்தமாக நல்லதொரு இசையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு நெல்லை எம் ஹரிஹரசுதன் அவர்களுக்கு அடுத்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து
திரு BN சிவகுமார் அவர்களுக்கு அடுத்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து எனக்கு நானே அறிமுகப்படுத்துகிறேன். நேசம் கொஞ்சம் நெஞ்சங்களுக்கு இதயம் உரைக்கும் இனிய வணக்கம். இது சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும் பாடல் தொகுப்பும் கவிதை படைப்பும் உங்கள் உள்ளம் கவர்ந்த ஜோதி பாசு காற்றோடு கலந்து காது வழி நுழைந்து இதயத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது 93.5 சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கலைஞர் தொலைக்காட்சியில இசையறிவி மற்றும் சிரிப்பொலியின் தொகுப்பாளர், தற்பொழுது சென்னை மாநிலக் கல்லூரியில் உதவி பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், தற்பொழுது இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஜோதி பாசா எனக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. அனைவரும் அமருங்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தமென்றாலும் வேண்டேன். தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். இந்த இனிய தருணத்தில் நாட்டிய அரங்கேற்றத்தின் சிறப்பாக சிறப்பு விருந்தினர்கள் ஆற்றுகின்ற உரை மிக மிக முக்கியம். அதுவும் இப்படிப்பட்ட சிறப்பான விருந்தினர்கள் வந்திருப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு. அதில் தொடக்கமாக உரையாற்றுவதற்கு தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருப்பவர், தமிழ்நாட்டில் பரதநாட்டியத்திற்காக பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கார் விருது, கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட அங்கீகாரங்களை பெற்ற பரதநாட்டிய கலைஞரான இவர் சிறுவயதிலிருந்தே நடனத்தின் மீது தீராத காதல் கொண்டவர். தற்போது இந்தியாவின் முக்கிய கலைஞர்களில் ஒருவரான இவருடைய கலைப்பயணம் மிக சிறப்பானது. அப்படிப்பட்ட ஒருவர் இந்நிகழ்வில் பங்கேற்று இந்த மாணவிகளின் நாட்டியத்தை கண்டு ரசித்து வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகின்றார். பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி நித்தமுற்றுனை நினைத்து மிக நாடி நிட்டை பெற்று இயல் கருத்தர் துணையாக நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே லக்யலக்கண நிருத்தம் அருள்வாயே. வெற்றி விக்ரம அரக்கர் கிளைமால விட்டனத்திகரனுக்கு மருகோனே, குற்றமற்றவர் உளத்தில் உறைவோனே, குக்குட கொடிதரித்த பெருமாளே எனும் அருணகிரிநாத பெருமானின் வாக்கு முழுமையாக நிரம்பியிருக்கும் இந்த தெய்வீக சபைக்கு வருகை தந்திருக்கும் அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் எனது மனம் மொழி மெய்யால் வணங்கி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். எல்லா மாலை பொழுதுகளும் இனிமையானதுதான். திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறியது போல, வெண்ணாற்றில் அவரை பாய்த்த விழுதும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்குள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று அந்த மாலை மதியத்தின் சிறப்பினை கூறுவது போல, நமக்கு வாய்க்கும் எல்லா நாட்களும் சிறப்பானவை, எல்லா பொழுதுகளும் சிறப்பானவை, எல்லா சூரியனும் சிறப்பானது, எல்லா நிலவும் அழகானது, எல்லா இரவும் குளிரானது. ஆனால் இன்றைய மாலை இந்த நிலவு சூழ்ந்த ஒரு நேரம் நமக்கு புனிதமானது, இனிமையானது,
வனப்பானது, ஆனந்தமானது. அதனைத்தான் நாம் இங்கு அனுபவித்து மகிழ்ந்தோம். உங்களுடன் நானும் கூட என்னை மறந்து கரவொலி எழுப்பி அந்த குழந்தைகளை நான் வாழ்த்தி மகிழ்ந்தேன். இப்பொழுது உங்களுக்காக அந்த வாழ்த்துரையை வழங்கவும் வந்திருக்கின்றேன். நடன அரங்கேற்றம். இன்று களம் கண்ட இந்த நடன மணிகள் எப்படி இவர்களை பாராட்டுவது? பிரதிகாஸ்ரீ, தீப்தா, மிருத்துலா, மூவரிலும் எவரை பாராட்டுவது எவரை விடுப்பது என்று தெரியாத அளவிற்கு இந்த மேடையில் அந்த இளம் சலங்கைகள் ஒலித்த பேரொளியை நீங்களும் தான் ரசித்தீர்கள் என்னுடன் சேர்ந்து. எப்படி மறந்துவிட முடியும்? அப்படியான ஒரு ஆனந்த நிகழ்வினை குழந்தைகள் வழங்கி இருக்கின்றார்கள். வழக்கமாக அரங்கேற்றம் விடும் பொழுது நான் ஒரு நடன கலைஞர் என்ற முறையினில் அதில் எப்படியான ஒரு நடன அமைப்புகள் இருக்கின்றன, நடனம் சிறப்பாக இருக்கின்றதா, இசை சிறப்பாக இருக்கின்றதா என்று அதனை ஒரு ஆசிரிய கண்ணோட்டத்துடன் நான் எப்பொழுதுமே பார்ப்பதில்லை. அதிலும் இங்கு குறிப்பாக இந்த மேடையில் சிறப்பு சேர்க்க என்னுடன் இந்த மேடையை இல்லை அவர்களுடன் நானும் இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பெரும் வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் நான் மிகவும் மதித்து போற்றும் கலைச்செல்வி கலைமாமணிக்கும். அதனால்தான் சிவனும் பெருமாளும் இணைந்தது போன்ற அவர்கள் என்னிடத்தில் இருக்கட்டும் என்று இங்கிருந்து நீங்கள் எங்களுக்கு ஆசி வழங்கினீர்கள். இனி எங்களுடன் இருந்து இந்த உலகத்திற்கான உங்களது மாணவிகளுக்கான ஆசிகளை வழங்குங்கள் என்று இந்த வானுலகில் இருந்து இந்த நிகழ்வினை மகிழ்ச்சி பொங்க பார்த்திருந்து நம் அனைவரையும் வாழ்த்தி கொண்டிருக்கும் அந்த ஒரு நல்ல உள்ள ஆன்மாக்களுக்கும் நாம் இப்பொழுது ஒரு நல்ல வணக்கத்தையும் மனமொழி மையால் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு நடனம் எதற்கு? அரங்கேற்றம் எதற்கு? அரங்கேற்றத்தினால் என்ன பயன்? 1000 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்த ஒரு புண்ணியம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மாணவிக்கான அரங்கேற்ற நிகழ்வினை நாம் கைக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த ஒரு கலை மாத்திரம்தான் புலன்களை ஒடுக்கி செய்தால் மாத்திரம் மேடையில் நிரூபிக்க முடியும். நீங்கள் பார்த்து ரசித்து கைத்தட்டினீர்கள் உங்களை மறந்து இந்த குழந்தைகளை. சிறு குழந்தைகள், இளம் கன்றுகள், அவர்களுக்கு இந்த மேடை என்பது முதல் சாவி கொத்து. அவர்களது வெற்றி படிகள் இதோ எதிர்கே இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு படிகளையும் அவர்களது உழைப்பினால் கடந்து இன்று இந்த மேடையில் வீற்றிருக்கும் வெற்றியாளர்கள் அடைந்த அந்த உயரங்களை அவர்களும் அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு திறவுகோலை கொடுக்கும் நிகழ்வுதான் அரங்கேற்றம் என்பது. இன்று உலகமயமாக்கல், பொருளாதாரமயமாக்கல் என்பதில் நாம் எத்தனையோ நல்ல விடயங்களை இழந்திருக்கின்றோம். நம்மிடம் எல்லாமே இன்று உள்ளங்கையில் இருக்கின்றது. அதனால் அதன் மகத்துவம் பெரிதாக தெரிவதில்லை. எதிலும் ஆச்சரியம் இல்லை, எதிலும் ஒரு இரகசியங்கள் இல்லை, எதிலும் ஒரு ஆர்வம் இல்லை. எதில் மாத்திரம் ஆர்வம் இருந்துவிட முடியும்? பூட்டி இருக்கும் பொருளுக்குள் என்ன இருக்கின்றது என்று பார்ப்பதை, அல்லது நாளை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற தேடலில் ஆச்சரியம் இருக்கும். அதுபோலத்தான் இந்த கலையை குழந்தை பருவத்திலிருந்து அவர்களது பெற்றோர்கள் கொண்டு தகுந்த நடனப் பள்ளியில் சேர்த்ததன் பொருட்டு அந்த குழந்தைகள் தங்களது ஐம்புலன்களையும் ஒடுக்கி ஒரு கலைஞர்களாக இன்று உருவெடுத்து 3 சிலைகள் ஆடியது போல இந்த நிகழ்வினை நமக்கு வழங்கினார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இன்று ஏஐ காலம். அந்த எத்துணையோ ஏஐகள் இனி வரப்போகின்றன. ஏஐ வரலாம், ஏடபிள்யூ வரலாம், அல்லது டபிள்யூக்யூ வரலாம். எப்படியோ அழைக்கப் போகின்றது இந்த உலகம். எத்தனையோ இயந்திரங்கள் தோன்றலாம், எல்லாவற்றையும் சமைத்து விடலாம். ஆனால் உணர்வையும் அன்பையும் இயந்திரம் சமைக்காது. அப்படி ஒரு நியதியை இந்த இயற்கையோ இறைவனோ படைக்கவே இல்லை. அப்படி என்றால் அது எங்கு கிடைக்கும்? மனித ஆற்றலில் மாத்திரம்தான் கிடைக்கும். நீங்கள் எத்தனையோ திருக்கோவில்களுக்கு சென்றிருப்பீர்கள்.
அங்கு தெய்வத்தை நோக்கி வணங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த கோவிலுக்குள் நான் நுழையும் பொழுதெல்லாம் நினைப்பேன், எத்தனை ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் இந்த வாசற்படியை கடந்து சென்றிருப்பார்கள். எத்துணை பக்த பெருமக்களை இந்த விதானங்கள் பார்த்து வாழ்த்தி இருக்கும். இன்று நானும் ஒரு புள்ளியிலும் புள்ளியாக இந்த வாயிலை கடந்து இறைவனை பார்க்க போகின்றேனே என்று நான் பெருமிதம் கொள்வேன். அங்கே இருப்பது ஒரு அழகான சிற்பி வடித்த ஒரு சிலைதான். இங்கிருந்து போகும் பொழுதே நாம் கபாலி, கற்பகாம்பா, பார்த்தசாரதி பெருமாளே, எங்கள் மீனாட்சியே, சொக்கநாதரே என்று நம் உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தை அந்த சிலையில் ஏற்றி விடுவதனால் அங்கு உங்களை வரவேற்பதற்காக அந்த கபாலியும் கற்பகாம்பாளும் கருமாரியம்மனும் வா உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பது போன்ற ஒரு ஆத்ம உணர்வினை நாம் மாத்திரம்தான் வைக்க முடியும், எந்த இயந்திரமும் கொண்டு வைக்காது. அதுதான் இந்த கலை. இன்று புகழ்பூத்த கலைஞர்கள் அவர்களது புகழுக்காக இங்கு அழைக்கப்படவில்லை. நான் அப்படித்தான் நினைக்கின்றேன் பிரகதீசையும் அவரது பெரியம்மாவையும். அன்பு சகோதரி நளினி அவர்களை நான் எப்பொழுதுமே ஒரு சிறந்த கலைஞர் என்ற அளவில் மாத்திரம் பார்த்து நிறுத்தி விடுவதில்லை. அது கண்ணுக்கு வனப்பு, மனதிற்கு உவகை. அதற்கு பின்புலத்தில் அர்ப்பணிப்பு, உழைப்பு, தெய்வ பக்தி, இப்பொழுது ஒரு அமைதி ததும்புமான ஒரு வாழ்க்கை, எதுவுமே எனக்கு தேவையில்லை, அந்த அன்னையின் நிழலே போதும் என்று எந்தெந்த கோவில்களில் நீங்கள் பெரும்பாலும் அவர்களை பார்த்து ரசித்த சினிமாவெல்லாம் உங்களுக்கு மறைந்து போய் இன்று அவர்கள் எந்த கோவிலில் நிற்கின்றார்கள், எந்த அன்னையிடம் அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு பக்தையை தான் இன்று நான் பார்க்கின்றேன். அது எத்துணை பேருக்கு வாய்க்கும்? இது தவநிலை. எனக்கும் விஜயமாதவனுக்கும் கூட அப்படியான ஒரு வாய்ப்புத்தான் வாய்த்திருக்கின்றது. புகழுக்காக ஆடினோம், பணத்திற்காக ஆடினோம், இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆடினோம். அவையெல்லாம் கிடைத்தது. அப்பொழுதுதான் ஒரு வெற்றிடம் தெரிந்தது. பிறகு இப்பொழுதுதான் எங்களுக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. என் ஆன்மா ஆடுகின்றது, உடல் ஆடுகின்றது. அப்படித்தான் இன்று 3 சகோதரிகளையும் இங்கு சிற்பமாக வடிவித்து அவர்களை ஆட வைத்திருந்தார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வை பார்த்தோம். இந்த சிவநடனப்பள்ளி என்னும் இந்த கலை அமைப்பு அப்படித்தான் ஒரு தெய்வீக காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள், சத்தமில்லாமல். இதில் என்ன பெருமை இருக்க முடியும்? எல்லா பக்கமும் நடனப் பள்ளிகள் இருக்கின்றன, மாணவிகள் எல்லோருமே நடனக்கலைக்கு சென்று கொண்டு தானே இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தினில் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த குழந்தைகளை இசையோ, நடனமோ, ஓவியமோ, சிற்பமோ, இலக்கியமோ, ஏதோ ஒரு நுண்கலையில் எந்த பெற்றோர்கள் அவர்களை ஆட்படுத்தி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த பெற்றோர்களாக இனிமேல் பரிமளிக்கப் போகின்றார்கள். அந்த குழந்தைகள் மாத்திரம்தான் நாளைய உலகத்தை எதிர்கொள்ளும் ஒரு திறனுடன் வளர்வார்கள். ஏனென்றால் இந்த நடனத்தில் இருக்கும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் திறமும் தான் இனி வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளப் போகும் ஒவ்வொரு சவால்களையும் இந்த நடனத்தின் வாயிலாக அவர்கள் கிடைத்த அந்த திறனின் வாயிலாக இந்த சமூகத்தை அவர்கள் எதிர்கொண்டு விடுவார்கள், வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள். இந்த 3 குழந்தைகளுக்கும் நிச்சயமான வெற்றி உறுதி என்பதனை நான் இவர்கள் முன்பு இங்கேயே அவர்களுக்கு நான் அந்த உறுதிகளை கூற விரும்புகின்றேன். அதுபோல இந்த நிகழ்வை தொகுப்பதற்குமான ஒருவர் ஜோதிபாசு என்னும் பேராசிரியர் அமைந்ததும் ஒரு பெரும் பெருமை. தமிழில் இந்த மேடைகளில் நான் இப்பொழுதெல்லாம் அந்த வர்ணனை நிகழ்வுகளை கேட்பதே அரிதாகி போனது. நான் ஏன் தமிழில் பேசுகின்றேன் என்றால் எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அதனை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. என் உடைந்த ஆங்கிலத்தால் ஒரு 24 நாடுகளுக்கு மேல் நான் பயணப்பட்டு விட்டேன். அவர்கள் எவரும் எனது உடைந்த ஆங்கிலத்தை பற்றி கவலைப்படவில்லை, என் திறனை பற்றி மட்டும் கவலைப்பட்டார்கள். அப்படித்தான் இன்று இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய அந்த சகோதரரும் கூட தன் தமிழால் எல்லாவற்றையும் மறக்க வைத்தார், நம்மையும் மகிழ வைத்தார்.
அப்படித்தான் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பான ஒரு பின்னணிகளை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோல இன்று நிகழ்வின் பக்க கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு தனித்தனியாக அழைத்துத்தான் பாராட்ட வேண்டும் என்றாவா? அது என் குடும்பத்தை நானே பாராட்டிய ஒரு வகையாக போய்விடும். அதனால் என் கடை பலகாரத்தை நானே புகழக்கூடாது. உங்களது பலத்த கரவொலி இந்த பக்க குழுவுக்கும் நட்டுவாங்கம் செய்தவர்களுக்கும் பெரிய பரிசாக நிச்சயமாக அமையும். மேலும் அன்பு சகோதரரும் சகோதரிகளும் இங்கு பேச காத்திருப்பதனால் இந்த நிகழ்வு என்பது இத்துடன் நிறைந்து முடிவடையப் போவது இல்லை. இந்த குழந்தைகளுக்கு இதுதான் முதல் படி. குரு என்பவரை வாழ்க்கையில் அரங்கேற்றம் கற்றுவிட்டோம். நாளை நிகழ்ச்சிகளும் செய்துவிட்டோம். கலையை பற்றி எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். இந்த மாணவிகளுக்கு நான் கூறும் அறிவுரையும் அதுதான். வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரை நம் உடலில் எவ்வளவு வலு இருக்குமோ, எத்துணை நம் இரத்தத்தில் அந்த வேகம் இருக்குமோ, அதுவரையில் கற்ற கலையையும் கல்வியையும் கைவிடாது இருந்தால் உற்ற துணையும் உற்ற தோழனும் சம்பாதித்த பணமும் துணை வருமோ வராதோ எனக்கு தெரியாது. நாம் படுக்கையில் இருக்கும் பொழுது கூட நாம் கற்ற கலை நம் தோளில் கை போட்டு நான் உன்னுடனே இருக்கின்றேன், உன்னுடனே இருப்பேன் என்று கூறும். அதனால் கலை என்பது ஆதரிப்பதிலும் கலை என்பது கற்பதினாலும், அதனால்தான் இன்றளவும் நான் என்னை நடனக் கலைஞர் என்று அறிமுகம் பண்ணும் பொழுது நான் கொஞ்சம் கூசித்தான் போவேன். என்னை ஒரு மாணவி என்று சொன்னார்கள் என்றால் மிகுந்த ஆனந்தமடைவேன். நான் என் வாழ்வின் இறுதி வரை மாணவியாகத்தான் இருக்கப் போகின்றேன். ஏனென்றால் மாணவியாக இந்த உலகத்தில் இருந்தால்தான் கடைசி நொடி வரையிலும் கற்றுக்கொண்டே இருக்க முடியும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகின்றேன். நன்றி, வணக்கம். நேர்த்தியான கீர்த்தியை பறைசாற்றுகின்ற ஒரு பேச்சாக நர்த்தகி அவருடைய பேச்சு அமைந்தது. அம்மா நர்த்தகி நாட்டியத்தில் மட்டுமல்ல, நல்ல தமிழ் பேசுவதிலும் வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு அவர் உரையே சான்று. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் மூலமாக நாம் அன்பையும் பாராட்டையும் வெளிப்படுத்துவோம். அடுத்து வாழ்த்துரை வழங்க இவர் தந்தையே ஒரு திரைப்பட நடன இயக்குனர். தந்தையினுடைய விருப்பத்துக்காகவே நாட்டியம் கற்றவர். நாட்டியத்தில் சிறந்து விளங்கினார். நாட்டியத்தாலேயே திரைப்படத்துறையில் இடம்பெற்று 100 படங்களுக்கு மேல் கதாநாயகியாக நடித்தவர். திரைப்படங்களை மட்டுமல்லாமல் சின்னத்திரையிலும் தன்னுடைய வண்ணமிகு நடிப்பால் நம்ம எல்லாம் இன்று வரை ஈர்த்து கொண்டிருப்பவர். அம்மா சொன்னது போல் ஆன்மீகத்திலும் நாட்டம் கொண்டு ஒரு சிறந்த பக்தையாக திகழ்ந்து கொண்டிருப்பவர். கலை மாமணி நடிகை நளினி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் பலத்த கைத்தட்டல் மூலமாக. இந்த இனிய மாலை பொழுதை மறக்க முடியாத மாலை பொழுதாக்கிய சிவா நாட்டிய ஆலியா நடனப்பள்ளி குடும்பத்தாருக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கம். அதாவது அரங்கேற்றம்னா என்ன? நம்ம பிள்ளைங்கள்லாம் சாதாரண பிள்ளைங்க கிடையாது. தமிழுக்கு அவங்க தொண்டு செய்ய கடவுள் அனுப்பியிருக்கிறாருன்னு எவ்வளோ அழகாக தமிழில் நிறுத்தி நிதானமாக, இதுதான் யோகான்னு சொல்லுவேன் நான். அவ்வளோ அழகாக எனது அன்பு சகோதரி பத்மஸ்ரீ, கலைமாமணி, நர்த்தகி நட்ராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க. அது கேட்க அப்படியே இன்னும் முடிக்கக்கூடாதுப்பா, அவங்க பேசிகிட்டே இருக்கணும்னு போல தோணுச்சு. அவ்வளோ அழகாக இனிமையாக அப்படியே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் தீபாமா அதாவது அவ்வளோ அழகாக நீட்டாக அந்த ஒரு ட்ரஸ்டி, அந்த தேவி அகாடமி ஸ்கூலோட ஹெட்டுன்னும் போதே அந்த ஸ்கூல்னாலே எனக்கு ஒரு பெரிய பைத்தியம். அப்போ நான் அந்த மாதிரி சீட்டில் உட்காரணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அண்ட் கரஸ்பாண்டன்ட் மேம், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ மேம். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு. விஜய் சார் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் விட உங்ககிட்ட தான் நான் ஒரு பெரிய நமஸ்காரம் உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டுக்கிறேன். இன்றைக்கி இந்த 3 குழந்தைங்களுக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு, டான்ஸ் மாஸ்டர்ஸ் இந்த நடனப்பள்ளியை விட நீங்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க படிப்பும் ஆச்சு,
டியூஷனுக்கு போகணும், டான்ஸ் ஸ்கூலுக்கு வரணும், எல்லாமே சேர்ந்து உங்கள் பேரண்ட்ஸ் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ. ஜோதி பாசு சார் பற்றி பேசி ஆகணும். எனக்கு வந்து இவங்க கார்டு கொடுத்த உடனே நான் முதல்ல இப்படி பார்த்துட்டு, ஜோதி பாசுவா, எனக்கு அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும், அவரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆசையாக நான் சொன்னேன் இல்லைங்களா. அவ்வளோ ஹாப்பி எனக்கு அவர். ஏன்னா அவர் வந்து நம்மளை எல்லாரையும் வந்து டான்ஸ்னால் என்ன, கலைனா என்ன, ஒரு ஐட்டம் பற்றியும் ரொம்ப அழகாக நமக்கு வந்து அவருடைய அழகான தமிழில் நமக்கு புரிய வைப்பார். நமக்கு வந்து அதை பற்றி தெரியாதுன்னா கூட அவர் பேசும் தமிழில் நம்ம எல்லாம் மயங்கி சொக்கி உட்காந்துருவோம். ஆனால் அதே மாதிரி அவரோட தமிழுக்கு நாங்கள்லாம் குறைச்சவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க 3 பேரும் வரும்போது நெருப்பு மாதிரி, அதாவது நாங்கள்லாம் டான்ஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஸ்லோவாக தான் போவோம், முயல் மாதிரி மெதுவாக அப்படி அவன் மாதிரி இப்படி போய் 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 அப்புறம் தான் முயல் வேகமே எடுக்கும். ஆனால் இந்த குழந்தைங்க 3 பேரும் பம்பரமாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கிருஷ்ண கௌதம் பார்த்திங்கன்னா சுற்றி 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 ஆடினாங்க. நான் அப்போ கூட கேட்டேன் அத்திகை அம்மா கிட்ட, நாமெல்லாம் புஷ்பாஞ்சலி, அப்புறம் ஒரு அலாரிப்பு, அப்புறம் ஒரு ஜதீஸ்வரம், அப்புறம் ஒரு சப்தம், அதுக்கே மூச்சு விட முடியாது எங்களுக்கு. அதுக்கே நாங்கள் உள்ளே போய் தண்ணி குடிச்சு அப்பா 4 ஐட்டம் முடிஞ்சிச்சுப்பா அடுத்ததுன்னு போவோம். ஆனால் இந்த 3 பிள்ளைங்களும் அப்படியே இந்த சொடுக்கி விட்ட பம்பர மாதிரி சும்மா சுற்றி 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 ஆடினோடனே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக, அதாவது யாரும் யாரையுமே பார்க்காம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த நட்டுவாங்க பண்ணுறவங்க மாஸ்டரை கூட திரும்பி பார்க்காம அந்த குழந்தைங்க 3 பேரும் அப்பப்பப்பப்பா கண் வந்து 2 கண்ணு பார்த்துல அவ்வளோ அழகாக ஆடினாங்க. அந்த 3 குழந்தைங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதுதாங்க கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது. நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க படிக்கணும் பிள்ளைங்க படிக்கணும் பிள்ளைங்க படிக்கணும் பிள்ளைங்க படிக்கணும். ஆனால் இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கல்வி மட்டும் இல்லைங்க, எவ்வளோ விஷயங்கள் ஈஸியாக அப்படியே அழகாக பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு பெயர் தான் வந்து யோகான்னு சொல்கிறது. நீங்கள் தனியாக போய் கிளாஸ்லலாம் சேர்க்கவே வேண்டாங்க. ஒரு டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி, ஏன்னா 314 அரங்கேற்றம் பண்ணவங்க இவங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள்லாம் ஆடும்போதெல்லாம் கிடைக்கல. எங்கள் அப்பாலாம் அடித்து தான் எங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போவே எங்களுக்கு வந்து ஐயோ அடிக்கிறாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 314 அரங்கேற்றம் வந்து சும்மா இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்கள தன்னோட குழந்தைங்கள அவங்க வந்து வச்சுக்கிட்டு அவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்ததுனால மட்டும்தான் அந்த குழந்தைங்களால இங்கே சந்தோஷமாக ஆட முடிஞ்சது. அண்ட் ஸோ ஹாப்பி. நடனப்பள்ளிக்கு பேரண்ட்ஸ் எப்படின்னா, நீங்கள் கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள ட்ரெஸ் மாற்றிட்டு திருப்பி அவங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அது பிள்ளைங்க வராது, அப்பா இன்றைக்கி லீவ் விட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சாலும் இல்லை, நீ டான்ஸ் ஆடணும், அரங்கேற்றம் பண்ணியே ஆகணும்னு கொண்டு வந்து இந்த அரங்கேற்றம் தான் முதல் படி நினச்சிக்கோங்க. ஏன்னா இனிமே அரங்கேற்றம் முடிச்சிட்டோமேன்னு வீட்டில் வந்து சாதாரணமாக உட்காந்துடாதீங்க. இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பமே இருக்குது. நிறைய 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 கோயிலில் நீங்கள்லாம் ஆடணும், உலக அளவில் நீங்கள் பேர் வாங்கணும். அப்போ தான் உங்கள் நடன பள்ளிக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்க்கும் அப்படின்னு நான் வந்து மனசார குழந்தைங்கள சொல்லிக்கிறேன். பிள்ளைங்களா விடாதீங்க, டான்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா டான்ஸ் வந்து நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், நமக்கு ஒரு யோகா, நமக்கு ஒரு வந்து ஜிம்முக்கு போகிற மாதிரி எல்லாமே. நீங்கள் வந்து எப்படி +2ல் 6 ரிவிஷன் ஆகிடுச்சா 8 ரிவிஷன் ஆகிடுச்சின்னு நம்ம வந்து மண்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தைங்க நைட்டில் எழுந்திரிச்சா கூட அசோகன் மரத்தை நட்டார்னு எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க இந்த டான்ஸ் வந்து எத்தனை வயசானாலும், இன்றைக்கெல்லாம் வந்து எனக்கு 60 வயசு, எங்கள் டான்ஸ் மிஸ் வந்து விஜயதசமிக்கு மட்டும்தான் வருவாங்க. அவங்களுக்கு தள்ளாத அவங்க, ஆனால் அவங்க இப்படி தட்டும்போது பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரு 5-6 வயசில் கற்றுக்கிட்ட அதே கௌத்துவத்தை அச்சர பிசகமாக ஆடுவேன். ஸோ இந்த டான்ஸுங்கிறது வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொண்டு வந்துடும். நம்மளே வந்து சோகமாக இருந்தால் கூட ஒரு டான்ஸ் ஆடிட்டா போதும், நம்மளை அறியாமல் எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் சந்தோஷத்தை படுத்தி வைத்துரும். ஸோ தயவு செய்து அரங்கேற்றம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நடனப்பள்ளிக்கு வராமல் இருந்துடாதீங்க. நிறைய வரணும், நிறைய டான்ஸ் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பக்கபலமாக இந்த நட்டுவாங்க கலைஞர்கள். ஏன்னா எல்லாமே லெஜெண்ட்ஸு, சும்மா இல்லை. இந்த மேடையில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்களோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து எத்தனை கோயிலுக்கு போனாலும் பத்தாது. ஸோ இவங்களோட ஆசீர்வாதம்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை ராணி சிதையால் மேடை வந்து இவங்கெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தா தான் இந்த மேடையே கிடச்சிருக்கும். ஏன்னா டைமே இருக்காது. அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் ஆடின மேடையில் நம்ம குழந்தைங்க ஆடிருக்கு. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா காஃபி, டிஃபன், பஜ்ஜி, போண்டான்னு ஏதோ கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுத்து நம்மளை எல்லாரையும் வரவேற்றாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இருந்து இன்னும் 4 ஐட்டம் இருக்குது, டான்ஸை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாருமே போகணும். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். மனதிலிருந்து பேசுகின்ற சொற்கள் அது மந்திர சொற்கள். அப்படி மனதிலிருந்து வார்த்தைகள் வந்து வாழ்த்தாய் மலர்ந்திருக்கிறது.
வாழ்த்தை வழங்கிய கலைமாமணி அம்மா நளினி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்கு ரச்சிதா நிர்த்தியாலயா அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், யுவ புரஸ்கார் விருதாளர் டாக்டர் ஆர் விஜய் மாதவன் அவர்களுக்கு அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லா கலையிலையும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பரதநாட்டியத்துக்கு உரிய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போது பாட்டு கச்சேரி நடக்கும் பொழுது சொல்லி கொடுக்குற ஆசான் அவையில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதே போல் ஒரு வயலின் கலைஞருக்கு அப்படியே அமையும். ஒரு மிருதங்க இதுலேயும் அந்த மாதிரி தான் எல்லா கலையிலையும் இருக்கும். ஆனால் இதுக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடியது இந்த நாட்டிய கலை தான். ஏன்னா இந்த கலையில் ஆசான் உட்கார்ந்து தட்டி வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிற ஒரு சிறந்த ஒரு கலை. அதனால் அந்த குரு சிஷ்ய பாரம்பரியம் அப்படின்றத நல்லா வெளியில் எடுத்து காட்டக்கூடிய ஒரு கலை இது. அதனால் ஆச்சாரியால போற்றி இருக்கக்கூடிய மாணவிகளாக என்றைக்கும் எல்லாரும் இருக்கணும், நம்மளையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆச்சாரியன் அப்படின்றவர் நமக்கு கலை மாத்திரம் இல்லை, கலையை தாண்டின பல விஷயங்கள், சத் விஷயங்கள் எல்லாத்தையும் போதிக்கிறவராக இருப்பார். நான் இந்த சிவநாட்டியாலயா பற்றி இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். பட் நான் பல நாள் இதை பற்றி நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த மேடம் ரொம்ப நல்லா பர்சனலாக தெரியும். அவள் ஷைலஜா மேடம் ஆக்சுவலி தே மெட் வித் அ வெரி பிக் ஆக்சிடெண்ட். அப்படி இருக்கும்பொழுது நான் பல நாள் யோசித்தேன், இப்படி ஒரு கலை ஸ்தாபனத்தை அவளோட எண்ண ரீதியாக அவள் அவ்வளோ ஒரு வித்தாய் அதை அவ்வளோ பண்ணினதுனால்தான் இன்னி வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் கம்ஸ் வித் அன் எக்ஸ்பைரி டேட். பட் இப்போ எங்களுடைய ஆர்கனைசேஷன்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் திரும்பி என் காலத்துக்கு அப்புறம் யார் இருப்பான்னா தெரியறதில்ல. ஆனால் ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் டேக்கிங் த விஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். Till date he has kept it alive. So big kudos to you, sir. அதனால் அதுக்கப்புறமும் பல டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸையே வச்சுக்கிட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய விஷயம். அண்ட் இந்த மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நளினி அம்மாவை நிறைய திரையிலையும் நிறைய இடத்துலையும் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது போல் அவங்க நிறைய கோவிலுக்கு வருவாங்க, ஷீ இஸ் அட்டாச்ட் டு லாட் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு. எங்களை போல் டெம்பிள் ரன்னிங் பர்சன் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம். நர்த்தகி அவங்கள சொல்லவே வேண்டாம், அவங்க தான் என் சகோதரன்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்பி சகோதரின்னு சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வி ஹவ் ட்ராவல்ட் அக்ராஸ் ஒரு 35 வருஷமாக அதுக்கும் மேலேயே இருக்கணும். அவங்க மெலட்டூர் பாகவத் மேலான்னு நாங்கள் ஒரு சம்பிரதாயத்தில் ஆடின்னு இருக்கோம். மெலட்டூர்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே நரசிம்ம ஜெயந்திக்கு பாகவத மேளா அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. முன்னாடி இது 5 ஊரில் இருந்தது. ஊத்துக்காடு, சாலியமங்கலம், சூலமங்கலம், தேப்பெருமாநல்லூர், எங்கள் மெலட்டூர்லேயே. அதை தவிர இன்னும் சில ஊர்களெலாம் கூட மன்னார்குடியிலலாம் கூட இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சஸ்டெயினபிளாக இருக்கிற பார்த்தீங்கன்னா 2 சம்பிரதாயம் தான் இருக்குது. ஒன்று சாலியமங்கலத்தில் நடக்கிறது, இன்னொன்று எங்கள் மெலட்டூர் சம்பிரதாயத்தில் எங்கள் இது நடந்துட்டுருக்கு. ஸோ
It is a very difficult art form again to pull it through the village and make it happen. ஸோ அதனால் எங்களால் முடிந்த வரைக்கும் அதில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த ஒரு கலையை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மெலட்டூர் சம்பிரதாயத்தில் ஒரு நடுவில் நாள் சில டேஸ் கேப் விழும். ஏன்னா எங்களுக்கு முழுக்க கண்முழிச்சு ஆடுவோம், அடுத்த நாள் உடனே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இதில் நிகழ்வில் நர்த்தகி அவங்க வந்து நிறைய ஆடியிருக்காங்க. அதனால் வந்து அப்படி என்னோடய சின்ன வயசுலேருந்தே அவங்களோட நல்லா க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. நர்த்தகி போல் ஒரு திறமை மாத்திரம் கிடையாது, அந்த மனசால் ஒரு பற்றுதல், ஒரு பிடிவாதம். இந்த இதில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சினிமாவில் வெரன் தட் கேர்ள் வில் பி அ கிரிக்கெட்டர், ஒன்று பிடிக்கிறதுனா உனக்கு அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு. அதுக்கு கரெக்டான வார்த்தை அப்படின்னு சொன்னால் நான் நர்த்தகியை தான் சொல்லுவேன். அடம் பிடிச்சி தான் அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அவங்க அந்த கிட்டப்பா சார்கிட்ட எப்படிலாம் போய் கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ கஷ்டம். இட் இஸ் நாட் பீன் ஈஸி, இட் இஸ் நாட் பீன் அ கேக் வாக் அட் ஆல். ஸோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டான்ஸ் கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க, இது ஒரு குட் அமேசிங் திங். ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற மேடையை தக்க வச்சுக்கிறதுக்குன்றதுக்கு உழைக்கணும். அண்ட் செகண்ட் திங், மேடை இஸ் நாட் ஈஸிலி ஆக்சசபிள் அட் ஆல். இன்றைக்கி பயங்கர காம்படிஷன் இருக்குது. என் குரு காலத்தில் ஒருவேளை ஒரு 10 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சும் போது ஒரு 100லேருந்து 150 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சென்னை மாதிரி நகரத்தில் 8 லட்சம் டான்சர்ஸ் இருக்காங்க. We have totally 8 lakh dancers across this place. சென்னையிலேயே ஒரு குட்டி ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have that many dancers. ஆனால் இருக்கிறதோ இந்த 8 10 இருக்கிற சபா தான். அந்த சபாவில் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 200 பேருக்கு தான். ஸோ தட் யூ கேன் கவுண்ட் என்ன கிடைக்கும். 10 சபான்னு வைங்களேன், ஒரு 120 நாள் ப்ரோக்ராம் நடக்கிறது, அதில் ஒரு 3 ஸ்லாட்டு கிடைக்கிறதுனா உங்களுக்கு 3600 தான் ஸ்லாட் அவைலபிள். பட் வி ஹாவ் 8 lakh dancers. ஸோ நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டான்ஸ் நீங்கள் வெளியில் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே இருக்கிற டான்ஸரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய. அதனால் நான் ஸ்டேஜில் வரணுன்றதுக்காக தான் ஆடுறதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. அபியாசம்ன்றது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். பிகாஸ் தேர் வில் பி ஒன் டே when you have to show, that day you have to be present. அதுக்கு this practice and perseverance is something which will come a long way. And நம்ம தேவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட் அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களோட டாக்டரும் வந்திருக்காங்க. ஸோ ஹாப்பி டு see them. ஜெயலக்ஷ்மி அம்மா ஏன்னா அவங்க ஸ்கூலில் நான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். I have performed quite a bit in their school. Chamber music அப்படின்னு சொல்லிட்டு we used to have Dr. Leelavati Amma there organizing kacheris there. So and I have performed many a times in that. அவங்க வந்து ஒரு துறவி மாதிரி இருப்பாங்க, அப்படியே she used to wear a saffron garb அப்படி இருந்தாங்க. ஸோ அதான் எனக்கு அம்மாவை பார்த்த உடனே நைஸ் மெமரிஸ். இங்கே வந்தது எல்லாமே see, art world is a very small world. We get to interact with everybody and we connect up also very much. So எல்லாரோட நிறைய வருஷம் we have traveled along in a good memory laden journeys. இப்போ நர்த்தகி எடுத்தால் எனக்கு நிறைய ஞாபகம். எனக்கு நர்த்தகி சக்தி மேஜராக சக்தி அவங்களையும் சொல்லணும். ஏன்னா நர்த்தகியை வந்து சக்திக்கிட்டேருந்து எனக்கு பிரிச்சே பார்க்க தெரியாது. நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரிஹர்சல்லேருந்து போன பொழுது ஆசையாக சுட வெண்பொங்கல் போட்டு சட்னி கொடுத்து சாப்பிட்டுட்டு எங்கே வேணாலும் போ
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய் உள்ளம் படைத்த இருவர். ஸோ தே ரியலி நீட் டு பி அதை போஷிக்கணும். அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டையும் ஆசையாக அரவணைச்சு பண்ணுவாங்க நர்த்தகியும் சக்தியும். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். இவங்க நர்த்தகி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா ஐட்டம்ஸும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. சாரி, என்னுடைய ஒரு இது கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஜென்ரலி ஐம் நெவர் அ லேட் டு அ பர்ஃபார்மன்ஸ், பட் I came down from Salem and the weather was bad, the train ran late. So I should not be giving excuses for anything, but nevertheless, I'm very happy to be a part of this event, and going forward I'll be watching those girls and my wishes are always there with them. And one huge applause to the entire orchestra team for their support, but for their support, Arangetram remains a dream. Yeah, so adanal வாய்ப்படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே சபையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒன் மோர் ரிக்வெஸ்ட், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இங்கே இந்த மாதிரி அரங்கேற்றம் என் பொண்ணு ஆடுறா, எங்கள் வீட்டு பசங்க ஆடுறாங்க அப்படின்னு வர்றது ரொம்ப ஸ்லாகியமானது. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் இன்னொரு நல்ல டான்ஸர் ஆடும் பொழுது அவங்களுக்கு இது மாதிரி நீ ஆடணும், இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய டான்ஸ் கச்சேரிக்கு அழிச்சிட்டு போகணும், நீங்களும் போகணும். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு டான்ஸ் ஆடினா புரியறது இப்போது நான் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போகிறேன், எனக்கு நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டு அப்போ தான் போகலான்னு சொன்னால் ஓட்ட தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் பயணிக்கிறோம். அதுபோல் நல்ல ஆர்ட் ஃபார்ம்ன்றது ரசிக்கிறதுல தான் இருக்குது. அது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஒன்று போய் இப்போ எனக்கு வந்து மணிரத்னம் சார் மாதிரி நீ வந்து படம் எடுப்பேன்னா தான் நீ வந்து படத்தை பார்க்கணுன்னா முடியுமா? முடியாது. நம்மளால் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையிலன்றது கற்றுக்கிறதுக்கு ஔவையார் சொன்ன மாதிரி கட்டுறது கைமண் அளவுன்ற மாதிரி நம்ம கற்றுக்கிறது ரொம்ப யதாசக்தியில் இருக்கிறது. ஆனால் நம்மளால் இந்த மாதிரி கச்சேரி போய் பார்க்கும்பொழுது அந்த ஆர்ட் ஃபார்ம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு கங்கை மாதிரி ஃப்ளோ ஆகும். நம்மளோட கல்ச்சரை மதிக்க தெரியணும், அதை பராமரிக்க தெரியணும். அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம தான் இது நம்மளோட கல்ச்சர், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால் எங்கெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கோ ப்ளீஸ் உங்களுக்கு ஒழிஞ்ச டைமில் ப்ளீஸ் போய் பாருங்கள். இவங்களையும் அழிச்சிட்டு போங்க. உங்களுடைய பசங்கள்லாம் டான்ஸ் கற்றுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கற்றுக்கிறாங்களோ அவங்கள அழிச்சிட்டு போய் காமிங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டான்ஸில் என்னெல்லாம் ஆடிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ரீஇன்வென்டிங் ஆஃப் வீல் தட்ஸ் ஹேப்பனிங். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. நானே பண்ணுறேன்றாங்க. ஆனால் இவங்க பண்ணது பாதியும் ஏற்கனவே பண்ணியிருக்கிறது தான். ஸோ அந்த அவேர்னஸ் வேணும். இப்போ படிப்புலலாம் நாங்கள் டாக்டரேட் பண்ணும்போது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு டான்ஸில் கிடையாது. ஆனால் நம்ம போய் நிறைய டான்ஸஸை பார்த்தோன்னாலே நமக்கு நிறைய நாலேஜ் அமாஸ் ஆகும். அந்த ஒரு நாலேஜை வந்து பசங்களுக்கு நீங்களாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு என்னோட விண்ணப்பத்தை நான் வச்சிடுறேன். நன்றி, நமஸ்காரம். யதார்த்தமான மொழியில் தான் கற்றதையும் பெற்றதையும் அனுபவமாக வழங்கி நாட்டிய உலகில் என்ன செய்தால் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை வழங்கி சிறப்பான வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் ஆர் விஜய் மாதவன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலமாக. அடுத்து இவரை பார்த்தாலே பள்ளிக்கூடத்தில் படிப்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஒரு குழந்தை முகமாக குதூகலத்தோடு ஏற்கனவே அவரை சந்தித்திருக்கிறேன், இப்போதும் பார்க்கிறேன். ஒரு குழந்தை போலவே தன்னுடைய தோற்றத்தையும் முகத்தையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளியினுடைய அரங்காவலர், தேவி அகாடமி சீனியர் செகண்டரியுடைய வலசரவாக்கத்தில் இருக்கின்ற அந்த பள்ளியினுடைய அரங்காவலர் திருமிகு பிஜே தீபா தேவி அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். Shri Guru Pyo Namaha. Namaste everyone. So, I'm actually dumbstruck right now, and please allow me to say something in English. As much as I would like to
keep my speech in Tamil. It's not that good as compared to what the other chief guests of the evening spoke. So please. So at the outset, can you all please join me in giving a thunderous round of applause to the dancers of the evening and to the amazing orchestra who've been complimenting it so well for them. Thank you so much. So my warm pranams to the esteemed chief guests, Dr. Nartaki Natraj, Kalaimamani Nalini, and Dr. Vijay Madhavan. It's indeed an honor for me to share the dais with such distinguished personalities. I feel, I'm too little, I'm nothing. So I'm deeply privileged to be a part of this auspicious occasion as we celebrate a significant milestone in Miss Pratika Shri, Miss Mridula, and Miss Deepta's artistic journey. That's their Arangetram, a moment that reflects years of discipline, dedication, and devotion to Bharatanatyam. So I'm here to say something about Miss Pratika Shri. She's a class 8 student of Devi Academy Senior Secondary School, and it gives me immense pride to acknowledge her as a talented dancer and a well-rounded student. Her ability to balance both academics with rigorous training of classical dance is truly commendable, and it speaks volumes about her perseverance and focus. And she exemplifies grace, humility, and commitment, and her passion for Bharatanatyam, along with her dedication to school and cultural pursuits, is truly appreciable. I'd also like to extend my best wishes to the other two talented performers, Ms. Mridula and Ms. Deepta, for sharing the stage today. And your collective effort and the artistry, it adds great value to the presentation, and I wish you all a memorable experience. So on behalf of Devi Academy, I congratulate Pratika Shri, Ms. Mridula, and Deepta. Continued success, and I'd like to take a moment to appreciate the entire team at Shivanatyalaya for their guidance and dedication in nurturing young talents and preserving this beautiful art form to what it is today. Finally, I offer my sincere gratitude to Pratika Shri's family for having me join this occasion. Congratulations to all the performers. I'm truly proud of you all. May the Arangetram mark the beginning of a fulfilling and inspiring artistic journey. Thank you very much, and best wishes to all of you. Thank you. ஒரு குழந்தையின் குதூகலத்தோடு உற்சாகமான ஆங்கிலத்தால் நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்கின்ற தம்மினம் தம் மக்கள் அறிவுடைமை மானிடத்து மண்ணுயிர்க்கெல்லாம் சிறப்பு என்ற வள்ளுவப் பெருந்தையின் வாக்கினை மெய்ப்பிக்கும் விதமாக தங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவி இன்று அரங்கேற்றம் காடுகின்ற அந்த காட்சியை பள்ளியினுடைய தாளாளரும் அரங்காவலரும் அமர்ந்து ரசித்து பாராட்டுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு என்பதே நமக்கெல்லாம் சிறப்பு. அப்படி ஒரு வாய்ப்பை பெற்று வாழ்த்தியிருக்கின்ற தீபாதேவி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிவநாட்டியாலயா என்றாலே அங்கு அது நடத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியையும் ராணி சீதையால் தான் முடிவு செய்கிறது. அப்படி ஒரு ராணி சீதையாளுக்கும் சிவநாட்டியாலயாவுக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு உண்டு. அது சைலசா வெங்கடேசன் அவர்கள் இருக்கின்ற காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ராணி சீதையாளுடைய மேலாளர் திரு செந்தில் அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சரி, அதற்கு முன்பு மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தோடு இணைந்து குழுப்படம் இணைந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று அழைக்கின்றோம். இதற்கு பிறகு இன்னும் சிறப்பான நடனங்கள் இருக்கிறது. அதனால் எல்லோருமே இருந்து நடனத்தையும் கண்டு ரசித்து இரவு விருந்தும் இருக்கிறது, அதையும் சுவைத்து செல்ல அன்போடு வேண்டுகின்றோம். மறைக்குதா?
நன்றி. தன்னுடைய கைவண்ணத்தால் மாணவிகளின் அழகை இன்னும் மெருகூட்டிய அழகுக்கலை நிபுணர் திருமதி ரோஜா தேவேந்திரன் அவர்களுக்கு இப்போது நளினியம்மா அவர்கள் அன்பாடை அணிவித்து பாராட்டி உற்சாகப்படுத்தினார். அவருக்கு ஒரு உற்சாகத்தை கைத்தட்டல் மூலமாக வெளிப்படுத்துவோம். இப்போது நடனத்திற்கு அரங்கம் தயாராகிறது.